கும்பராசி அன்பர்கள். கும்பராசிய நான் எப்பவுமே என்னன்னு சொல்லுவேன்னா சார், தெய்வீகமான ராசின்னு சொல்லுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 12 ராசியில கும்பத்த மட்டுமே கடவுள் பார்ப்பாராமா. நம்ம தான் கடவுள தேடி போவோம். ஆனா கும்பராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே தெய்வத்தின் ஆசீர்வாதம் உண்டு. குலதெய்வ ஆசீர்வாதம் இருக்கும். இஷ்ட தெய்வ ஆசீர்வாதம் இருக்கும். அவங்க ஒரு சாமி கும்பிடுற ஸ்டைலே பார்த்தீங்கன்னா, நிறைவா கும்பிடுவாங்க. ஒரு பெண்கள் கும்பராசியில பிறந்துட்டாங்கன்னா, அவங்க வீட்ல ஒரு 10 விளக்காவது எரியும். விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருப்பாங்க. காலையில எந்திரிச்சா பூ பறிச்சு, எல்லா சாமி படங்களுக்கு வச்சு, இவங்களும் சுத்தபத்தமா நீட்டா குளிச்சு, அந்த பெண்மணிய பார்க்கறக்கு மங்களகரமா இருக்கும். சிலர் நினைக்கலாம், "எங்க வீட்லலாம் அப்படி இல்லையே." உடனே நான் சொல்ற மாரி மாறிக்குங்க. நீங்க எந்த கோயிலுக்கும் போ வேண்டாம். அதிர்ஷ்டம் தானா தேடி வரும். 5ஆம் இடத்துல இருக்காரு. 9ஆம் இடத்த பார்க்குறாரு. 11ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்போ 1, 5, 9, 11 இருக்கிறதுலயே மகா தனயோகம் பெருகக்கூடிய காலமா கும்பத்த நான் சொல்லுவேன். இந்த 5லயுமே ஜாக்பாட்டு. இந்த 5ல மகா ஜாக்பாட் யாருக்குன்னா கும்பத்துக்கு. ஒரு அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த அதிர்ஷ்டம் எப்படி வரும்? தெய்வ அனுகூலத்தினால் வரும். உங்க அப்பா, அம்மா செஞ்ச புண்ணியத்தினால இப்ப வரப்போகுது.